ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி 10 கண்ணுவில் காங்கிரஸ் சார்பில் ராட்டை சத்தியாகிரக அறவழி போராட்டம் நடைபெற்றது. இலாகா ஒதுக்கீடு தாமதத்தால் நிர்வாகத்தை முடக்கியதாக 10 ரூபாய் சட்ட இயக்கம் அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டியுள்ளது. வில்லியனூரில் கஞ்சா கடத்திய வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட 3 பேருக்கு கடங்காவல் தண்டனையும் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி 10 கண்ணுவில் காங்கிரஸ் சார்பில் ராட்டை சத்தியாகிரக அறவழி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தன் மற்றும் புதுச்சேரி சக்தி அபியான் சார்பில் ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி லோக் தந்திரா பச்சாவ் சத்தியாகிரகம் என்ற பெயரில் மாபெரும் அமைதி வழி மக்கள் போராட்டம் புதுச்சேரி மாநிலம் 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் RGPRS தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பன்வார், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் கார்த்திகேயன் MLA, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் மத்திய பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் முன்னாள் தேசிய தலைவர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும், வாக்கு மற்றும் தேர்தல் முறைகேடுகளை தடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க வேண்டும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், பஞ்சாயத்து ராஜ் மற்றும் கிராம சபைகளின் அதிகாரங்களை பாதுகாக்க வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பலவீனப்படுத்தப்படக்கூடாது, அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தன் புதுச்சேரி அமைப்பினர் செய்திருந்தனர். இலாகா ஒதுக்கீடு தாமதத்தால் நிர்வாகத்தை முடக்கியதாக 10 ரூபாய் சட்ட இயக்கம் அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டியுள்ளது. அமைச்சர்களுக்கு இதுவரை இலாகா ஒதுக்கப்படாததையும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததையும் கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க தலைவர் ரகு என்கிற ரகுநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் தாமதம் அடைந்துள்ளதாக கூறி பங்கேற்பாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சில பெண்கள் முதலமைச்சரை விமர்சிக்கும் வகையில் அவரை வர்ணித்து தயாரிக்கப்பட்ட படங்களை கைகளில் ஏந்தியிருந்தனர். இலாகா ஒதுக்கீடு இல்லாததால் அமைச்சர்களும் அதிகாரிகளும் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். அமைச்சர்களின் இலாகாக்களை உடனடியாக அறிவிக்க வேண்டும், சபாநாயகர் தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தப்பட்டன. அரசின் தற்போதைய செயல்பாடுகள் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்ட ரகுநாதன், கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நீதிமன்றத்தை அணுகுவதோடு தொடர் போராட்டங்களையும் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. வில்லியனூரில் கஞ்சா கடத்திய வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட 3 பேருக்கு கடங்காவல் தண்டனையும் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் போலீசார் கடந்த 19/4/2023 இரவு 10 கண்ணு சந்திப்பில் மேற்கொண்ட சோதனையில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அரவிந்த் குமார் சர்மா, உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜி என்கிற முகமது மற்றும் பெங்களூருவை சேர்ந்த சந்தோஷ் ஜெகதீஷ் ஆகியோரிடமிருந்து சுமார் 2 கிலோ 360 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குயிலாபாளையத்தில் உள்ள அரவிந்த் குமார் சர்மாவின் வீட்டிலிருந்து மேலும் 1 கிலோ கஞ்சாவை கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக போதைப்பொருள் மற்றும் மனநிலை மாற்றும் பொருட்கள் தடுப்புச் சட்டம் மற்றும் பிற பொருந்தும் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வழக்கை விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து மூவருக்கும் தலா 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி கோதண்டராஜ் தீர்ப்பளித்தார். வழக்கில் அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் விநாயகம் ஆஜரானார். புதுச்சேரியில் மருத்துவ சுற்றுலாவை அமைப்பது குறித்து முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சலம் சேர்வை அமராவதி அறக்கட்டளை சார்பில் உலகம் முழுவதும் மருத்துவ சுற்றுலா சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அதன் இயக்குனர் ஜெயக்குமார் புதுச்சேரியிலும் புதுவை பல்கலைக்கழக நிறுவனத்துடன் இணைந்து மருத்துவ சுற்றுலா செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது.
இதனை அடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மருத்துவ சுற்றுலா மூலம் தரமான மருத்துவம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தரமான மருத்துவ சேவை வழங்குவதற்கு ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக தெரிவித்து மனு அளித்துள்ளனர். அரசு சார்பில் இது குறித்து முடிவு செய்யப்பட்டு விரைவில் ஒப்பந்தம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அனுமதி அளித்தால் புதுச்சேரியை தலைசிறந்த மருத்துவ சுற்றுலா நகரமாக மாற்றுவோம் என்று அருணாச்சலம் சேர்வை அமராவதி அம்மாள் அறக்கட்டளையின் இயக்குனர் தெரிவித்துள்ளார். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை மேற்கொண்டார். பருவமழை நெருங்கும் நிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் மழைக்கால முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் லூயிஸ் பிரகாசம் உள்ளிட்டோருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை மேற்கொண்டார். பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். மேலும் காமராஜர் நகர் தொகுதியில் தனது சொந்த செலவில் வாய்க்கால்களை தூர்வாரவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். பெரிய காலாப்பட்டு செங்கைநீர் அம்மன் ஆலய நிலங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கைநீர் அம்மன் தேவஸ்தானம் மற்றும் அதனுடன் இணைந்த கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாக கூறி அவற்றை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பெரிய காலாப்பட்டு மீனவ கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். மனுவில் கோவில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு 2023இல் உத்தரவிடப்பட்டதாகவும் இருப்பினும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலாப்பட்டு வருவாய் கிராமத்தின் கோவில் நிலங்களில் தனிநபர்கள் வணிக வளாகங்கள் மற்றும் கட்டிடங்கள் எழுப்பி வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பலன் இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே மீதமுள்ள கோயில் நிலங்களை பாதுகாத்து ஆக்கிரமிப்புகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை முறைகேட்டை கண்டித்து முத்தியால்பேட்டையில் காங்கிரசார் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் வழங்கிய காணிக்கையில் முறைகேடு நடைபெற்றதாகவும் இது தொடர்பாக காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரசார் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் உள்ள பெருமாள் மற்றும் ராமர் சந்நிதியில் வழிபாடு நடத்தி முறைகேடில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். போராட்டத்திற்கு தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் வைத்தியலிங்கம் முன்னிலை வகித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் மோர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி, தொழிலாளர் அணி மாநில செயலாளர் திசோல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடைக்குள் காலியாக நுழைந்து மஞ்சள் பையுடன் வெளியேறிய நபர், சிசிடிவி காட்சிகள் வைரல். புதுச்சேரி கொசப்பாளையம் அரசு சுகாதார மையம் அருகே உள்ள காய்கறி கடை மற்றும் ஃபேன்சி ஸ்டோரில் பட்டப்பகலில் நடைபெற்ற திருட்டுச் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. மதியம் சுமார் 3 மணி அளவில் காய்கறி கடையில் தனியாக இருந்த மூதாட்டி தூங்கிக் கொண்டு இருந்த போது கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த 2500 ரூபாய் பணத்தையும் சிறிய செல்போனையும் 2 வாலிபர்கள் திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. சிசிடிவி காட்சிகளில் வாலிபர்களில் ஒருவர் வெறும் கையுடன் கடைக்குள் நுழைந்து பின்னர் ஒரு மஞ்சள் பையை எடுத்துக்கொண்டு வெளியேறும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளது. அதன் பின் அருகில் இருந்த ஃபேன்சி ஸ்டோருக்குள் நுழைந்த அவர்கள் அங்கிருந்த 2 செல்போன்களையும் திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் அளிக்க தயாராகி வருகின்றனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
சாரத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதனையடுத்து சாரம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்தை பரிமாறினார். மேலும் ஆலயத்தில் சேவையாற்றி வரும் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி அவர்களின் சேவையை பாராட்டினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் ரவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டையில் நீட் தேர்வு முறைகேடு குறித்து காங்கிரஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை கன்னிமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடுகள் மற்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் நடைபெறும் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்து வரும் மாணவர்களின் குரல் என்ற நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவரும் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளருமான முகமது ஹசன் தலைமை வகித்தார். வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கார்த்திக், சத்தியமூர்த்தி, விநாயகமூர்த்தி, கோபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு, மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன், சேவாதளம் வீரபாண்டியன், மாநில நிர்வாகிகள் பிரதீஷ், இருதயராஜ், ஜோசப், மாவட்ட தலைவர் பாபு, மகளிர் அணி டாக்டர் விஜயகுமாரி, ராணி, ஜானகி, ஷர்மிளா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் கனக சுப்புராயன், முருகையன், ராஜேந்திரன், ஜான் பாஷா உள்ளிட்ட மாநில, மாவட்ட, வட்டார காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சாரத்தில் உள்ள SR சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரத்தில் உள்ள SR சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். பள்ளிக்கு பின்புறம் உள்ள இடத்தில் சமூக விரோதிகள் அட்டகாசம் இருப்பதால் அப்பகுதியில் CCTV கேமரா அமைத்து காவல்துறையுடன் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். மரக்காணத்தில் உப்பு உற்பத்தி அதிகரிப்பால் உப்பின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் உள்ளது. இதிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 26 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு பல்வேறு வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த தொழிலை நம்பி இங்கு ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளர்கள் உள்ளனர். ஆண்டுதோறும் இப்பகுதியில் ஜனவரி மாதம் துவங்கும் உப்பு உற்பத்தி தொடர்ந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் வரை நடைபெறும். இந்த ஆண்டும் வழக்கம் போல் உப்பு உற்பத்தி துவங்கப்பட்டது. உப்பு உற்பத்தி செய்ய கோடை காலமே உகந்ததாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக இப்பொழுதில் கோடை வெயில் சுட்டு எரித்தது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தியும் அமோகமாக நடைபெற்றது. இங்கு உப்பு உற்பத்தி அதிகரித்ததால் உப்பின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 70 கிலோ எடை கொண்ட ஒரு உப்பு மூட்டையின் விலை 400 ரூபாய் வரை விற்பனையானது. ஆனால் இந்த ஆண்டு 70 கிலோ எடை கொண்ட ஒரு உப்பு மூட்டையின் விலை 240 மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை வீழ்ச்சியின் காரணமாக உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளதாக கூறுகின்றனர். இதனால் உப்பள தொழிலாளர்களும் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளனர். உப்பள தொழிலாளர்களுக்கு கடந்த திமுக அரசு மழைக்கால நிவாரண நிதியாக 5000 ரூபாய் வழங்கியது. இந்த மழைக்கால நிவாரண நிதியை தற்போது உள்ள அரசு உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மழைக்காலங்களில் சேமித்த உப்பை பாதுகாக்க உப்பு உற்பத்தியாளர்களுக்கு தார்பாய்கள் இலவசமாக அரசு வழங்க வேண்டும்.
மேலும் உப்பளம் அமைந்துள்ள பகுதியில் தொழிலாளர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும், டீசல் மானியம் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உப்பு உற்பத்தியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு வைத்துள்ளனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரியில் கலந்தாய்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனங்களின் கலை மற்றும் கலாச்சார குழுவின் சார்பில் பேஷன் பியாண்ட் ப்ரொஃபஷன் என்ற தலைப்பில் சிறப்பு கலந்தாய்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் பிரபல திரைப்பட நடிகையும் மருத்துவருமான டாக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கிடையே உரையாற்றினார். அவர் பேசுகையில், மாணவர்கள் தங்களது பொன்னான நேரத்தை சமூக ஊடகங்களில் வீணடிப்பதை குறைத்து கொண்டு முழுமையாக தங்களின் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், தங்களுக்குள் இருக்கும் தனித்திறமைகளையும் லட்சியங்களையும் கண்டறிந்து அதை நோக்கி கடினமாக உழைக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமாக மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி சுவாரஸ்யமாக பதிலளித்தார். தனது மருத்துவ படிப்பில் அறுவை சிகிச்சை பாடம் மிகவும் பிடித்திருந்தது என்றும், அதே சமயம் மருந்துகளின் பெயர்களை கொண்ட பார்மகாலஜி பாடம் சற்று சலிப்பு தந்தது என்றும் கூறினார். இந்த உத்வேகம் தரும் நிகழ்ச்சியில் கல்வி நிறுவனத்தின் முதன்மை செயல் இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, அனைத்து கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் மற்றும் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியுடன் கலந்துரையாடினர். இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தை நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி ரிப்பன் வெட்டி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். கல்வி பயிலும் அதே வேளையில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளிலும் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என அவர் வாழ்த்தினார். விக்கிரவாண்டி அருகே லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள ஒரத்தூர் கிராம நிர்வாக அலுவலராக உள்ள சீனிவாசன் மற்றும் அவரது உதவியாளரான சுவாமிநாதன் 2 வருடங்களுக்கும் மேலாக பணியாற்றி வரும் நிலையில் இருவரும் இணைந்து பட்டா மாற்றம் செய்யவும், இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்கு விண்ணப்பித்தவர்களிடமிருந்து தொடர்ந்து லஞ்சமாக பணம் பெற்றுக்கொண்டு பட்டா மாறுதல், இறப்பு சான்றிதழ் சிலருக்கு வழங்கியும் சிலருக்கு வழங்காமல் காலம் தாழ்த்தியும் வந்துள்ளனர். மேலும் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு ஒடுவன்குப்பம் கிராமத்தில் சீனிவாசன் கிராம நிர்வாக அலுவலராக இருந்தபோது பல நபர்களிடம் பட்டா மாறுதல், இறப்பு சான்றிதழ் பெற விண்ணப்பித்து அதற்காக லஞ்சமாக 2000 முதல் 15,000 ரூபாய் வரை கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளரிடம் கொடுத்தவர்கள் மற்றும் ஒடுவன்குப்பம் பகுதியை சேர்ந்தவர்கள் ஒரத்தூர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம நிர்வாக அலுவலரிடம் ஏன் பட்டா மாறுதல் செய்யாமல் வைத்துள்ளீர்கள் என கேட்டு வாக்குவாதம் செய்தனர். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் சீனிவாசன் உதவியாளர் பணம் பெற்றது தனக்கு தெரியாது என்று தெரிவித்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தகவல் அறிந்த விக்கிரவாண்டி வட்டாட்சியர் மகாதேவன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புது சாரத்தில் உள்ள ஸ்ரீ விஜய கணபதி கோவில் திருப்பணிக்கு நன்கொடை வேண்டி ஆலய நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்தி புத்தி ஸ்ரீ விஜய கணபதி ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடை வேண்டி ஆலய நிர்வாகி கோவிந்தராஜ் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து சால்வை அணிவித்து நன்கொடை வழங்க கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்ச்சியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடன் இருந்தார். பாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் உப்பனாறு வாய்க்கால் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் உப்பனாறு வாய்க்கால் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடன் இருந்தார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் காமராஜர் ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகையாக 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுவை குடிசை மாற்று வாரியம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காமராஜர் நகர் தொகுதி பயனாளிகளுக்கு முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் கட்டுமான நிதி உதவியை காமராஜர் நகர் தொகுதி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார்.
ரெட்டியார்பாளையத்தில் நடைபெற்ற சிபிஆர் பயிற்சியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியை இந்தியாவின் முதல் இதய பாதுகாப்பு ஒன்றிய பிரதேசமாக உருவெடுக்கும் முன்னெடுப்பு, உயிர்காக்கும் கரங்கள் உயிர்காக்கும் திறன் பயிற்சி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் சிபிஆர் பயிற்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,240 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,05,920 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,390 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி பத்துக்கண்ணுவில் காங்கிரஸ் சார்பில் ராட்டை சத்தியாகிரக அறவழி போராட்டம் நடைபெற்றது. இலாக்கா ஒதுக்கீடு தாமதத்தால் நிர்வாகத்தை முடக்கியதாக 10 ரூபாய் சட்ட இயக்கம் அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டியுள்ளது. வில்லியனூரில் கஞ்சா கடத்திய வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட 3 பேருக்கு கடுங்காவல் தண்டனையும் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.